கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Matthew the Gospel chapter 1 verse 23. The virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel, which means God is with us. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். The greatest gift God gave humanity was not just salvation but his presence. Matthew 1:23 proclaims this hopeful truth: God is with us. இந்த மனுக்குலத்தில் தேவன் தந்த பெரிய ஈவு ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவர் தம்மையை நமக்காக தந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23 நமக்கு நம்பிக்கை நிறைந்த உண்மையை சொல்லுகிறது: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், இம்மானுவேல், God is with us, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பல நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு நாமம் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறார். இம்மானுவேல் என்ற அர்த்தத்துக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த நாளிலே நாம் பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான நெருக்கமான சூழ்நிலையில நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமான வார்த்தை அல்லவா? நம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? நம் கூட ஆண்டவரே இருக்கும்போது நமக்கு வருகிற பிரச்சனைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் அதைவிட பெரியவர். அதனால நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்ம கூட இருக்கும்போது அதுதான் நமக்கு இந்த நாளிலே அவர் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக நீங்க ஃபேஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்க விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடும் போது நிச்சயமாக பெரிய காரியங்களை, பெரிய மகத்துவமான வெற்றிகளை இந்த நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Today God promises that he is with us and you are not alone. God is with you in every season, every struggle and every step. Hold on to his truth. His presence is the greatest hope. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, இம்மானுவேலாக உன்னோடு கூட இருக்கிற தேவன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே வேதனையோட, கண்ணீரோட, ஆண்டவரே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நம்பிக்கையின் வார்த்தையாக தேவன் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை நீர் கொடுத்து பேசுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கலக்கத்தோட இருக்கிறவங்க இருதயத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் இருளையும் அகற்றி கர்த்தர் தாமே கர்த்தாவே உம்முடைய நித்திய பிரகாசமான ஒளியை பிள்ளைகள் மேல் வீசும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.